ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கயலில் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து இப்போ ஷாலினிக்கு வந்து பயங்கரமாக தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆனந்தியை என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோக்கார பையனை லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் சொல்லியிருந்தா கூட அது வந்து சமாளிச்சிருக்கலாம். இந்த ஷாலினி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் கேட்டுமே அந்த ஆனந்தி எதுவுமே வந்து சொல்லாமல் கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. என்னமோ வந்து அவங்களுக்கு தான் வந்து மான மரியாதை எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், மற்றவங்களுக்கெல்லாம் அது எதுவுமே இல்லாத மாதிரி தான் ரொம்பவே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி என் பொண்ணை நான் எப்பேற்பட்ட இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே இல்லாத இந்த வெறும் பையன் என் பொண்ணை இழுத்துட்டு போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் தெரியுமா? அதெல்லாம் உங்களால் வந்து திருப்பி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னதான் பொறுமையாக பேசினாலும் அந்த வேதவள்ளி வந்து கொஞ்சம் கூட கேர் பண்ணுறதாவே இல்லை. எப்படியோ வந்து அந்த தேவியை வந்து எப்படி அத்து விட்டாங்களோ அதுக்கு பதிலாக வேற ஒரு கல்யாணத்தை தன் பையனுக்கு பண்ணி வச்சிடணும், பெரிய குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேதவள்ளி வந்து ரொம்பவே சீப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கி என்னதான் பேசினாலுமே அது கொஞ்சம் கூட கண்டுக்காமையே வந்து இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷாலினியை வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் எழுப்புனாலும் வந்து ஷாலினி கொஞ்சம் கூட வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, என்ன ஆச்சு, எப்படி இப்படி நடந்துச்சு, தலையில் அவங்களுக்கு நிறைய பிளட் வந்து போயிருக்கு, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து கயல் வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்து போனாங்க. அப்போ வந்து ஊடலை வந்து ஒரு வண்டி வந்துச்சு, அது அவங்க தலையிலேயே வந்து இடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ரோட்டில் நடக்கும்போது இப்படி வந்து இவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க, அவங்க தலையில் அடிபட்டிருக்கிறத பார்த்தா அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியலை, எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியலை. இந்த பக்கம் ஆனந்தியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்கா. கையலுக்கு வந்து ஆனந்தியை பார்க்க பார்க்க அப்படியே கோவம் பயங்கரமாக வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவ தானே, இவ தான் வந்து என்னமோ ஒன்று பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கயலும் வந்து நினைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கயல் இந்த விஷயத்தை எப்படியோ வீட்டில் இருக்கிறவங்க விட்டு நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயல் ஆனந்தி கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், கண்டிப்பாக வந்து ஷாலினிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீ தான் ஆனந்தி, என்ன நடந்துச்சுன்னு இப்போ என்கிட்ட ஒழுங்காக உண்மையை சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆனந்திக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வந்து பயங்கரமாக பயந்துக்கிட்டே திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனந்தி, உன்னே தான் கேட்குறேன், என்ன நடந்துச்சுன்னு இப்போ எனக்கு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஆனந்தி, நம்ம என்ன சொல்கிறது, சொன்னால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு உண்மையே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே டாக்டர் வந்து வெளியில் சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு தலையில் வந்து கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு, அதனால எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்ல முடியும், நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபார்மில் வந்து சைன் பண்ணுங்கள், வீட்டில் வேறு யாரும் இல்லையா, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க. இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி உடனே வர வைங்க, அவங்கக்கிட்ட இந்த சுச்சுவேஷனை நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, எப்படியோ நம்ம இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி இங்கே வந்து கயல் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து அங்கே மூர்த்திக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. மூர்த்திக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஷாலினிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, தலையில் அடிபட்டிருக்கு, நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம் மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு மூர்த்திக்கு அப்படியே பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஆனது, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் மூர்த்தி, நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தான், கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாருமே கிளம்பி வாங்க, அன்புவையும் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மூர்த்திக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன கையில் சொல்கிறேன், என்ன ஆச்சு ஷாலினிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டாங்க. வேதவள்ளிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு, என்ன ஷாலினியை பற்றி என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வேதவள்ளியும் வந்து உடனே பயங்கரமாக வந்து அப்படியே பதட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே மூர்த்தி வந்து சரி கையில், நாங்கள் உடனே எல்லாருமே கிளம்பி வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, டேய் மூர்த்தி, என்னடா ஆச்சு, எதுக்காகடா, யாருடா ஷாலினிக்கு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஐயோ பெரியப்பா, ஒன்றும் இல்லை பெரியப்பா, ஷாலினிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வேதவள்ளி பார்த்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே வந்து அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க, ஷாலினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எப்போன்னு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்புவும் இங்கே பதட்டு பேச உடனே வேதவள்ளி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, என் பொண்ணை வந்து கொல்ல நினச்சிட்டிங்க பார்த்தீங்களா, இதுக்காக தான் சொல்கிறேன், இந்த குடும்பத்தில் என் பொண்ணை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள், என் பொண்ணை எப்படிலாம் வளர்த்த என் பொண்ணுக்கு, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது நாச்சும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேதவள்ளி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
தர்மலிங்கம் வந்து டேய் மூர்த்தி எங்கடா அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்ல கயல் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் தான் பெரியப்பா அப்படின்னு சொல்லி சரி வாங்க உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விறுவிறுன்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனோடனே வந்து கையில் ஆனந்தி எல்லாருமே 2 பேருமே நின்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டென்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி இங்கே ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அங்கே உள்ளே வந்தோடனே காமாட்சி கேட்குறா கயல் என்னாச்சு கயல் ஷாலினிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா தலையில் தான்மா கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நர்ஸும் வராங்க. மேடம் பேஷண்ட்டோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்லுங்கள் அப்படின்ற பேஷண்ட்டுக்கு தலையில் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், நீங்கள் இதில் சைன் பண்ணால் தான் ஆரம்பிக்க முடியும் டாக்டர் சொன்னாங்க, அதனால இதில் சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அன்புக்கிட்ட சொல்ல என்ன சொல்கிறீங்க தலையில் அடிபட்டுருச்சா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. தெரியல சார் இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, பேஷண்ட் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சைன் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் காமாட்சி வந்து இங்கே அழுக ஆரம்பிக்கிறாங்க. மூர்த்தி வந்து கையல் என்னாச்சு கையல் எப்படி இப்படி ஆச்சு, ஷாலினிக்கு எப்படி இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க கையல் வந்து உடனே பார்த்தீங்கன்னா ஆனந்தியவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. என்ன கையல் கேட்குறல்ல சொல்லு கையல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூர்த்தி கேட்க தெரியல மூர்த்தி நான் வந்து எதாச்சும் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இவங்களை மீனாட்சி மேடமாக பார்த்து பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஷாலினியை நான் பார்த்தேன். அவள் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருந்தா திடீர்னு வந்து ஒரு வண்டி அவன் பின்னாடி வந்து மோதினதில் அப்படியே கீழே விழுந்துட்டார், அதில் தான் தலையிட அடிபட்டுருச்சு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அன்பு வந்து அக்கா யாருக்கா அந்த வண்டி நம்பரை பார்த்தியா, அந்த வண்டி நம்பரை மட்டும் பார்த்துன்னு தான் சொல்லு, அவங்க யாருன்னு சொன்னால் மட்டும் போதும் சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு சொல்ல டேய் அன்பு அந்த பதட்டத்தில் நான் எதுவுமே வந்து பார்க்கலடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அன்பும் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா ஷாலினிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே வந்து அன்பும் சொல்ல டே அன்பு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ பயப்படாமல் இரு, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஷாலினி நல்லபடியாக வந்து பொழைச்சி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து வடிவுக்கு பயங்கரமாக சந்தோஷம், ஒரு வழியாக எப்படியோ அந்த குண்டம்மா சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ இதை வச்சு அவள் என்ன ஆட்டம் ஆட போகிறான்னு தெரியல, எப்படியோ இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது, அதை நம்ம நின்று பொறுமையாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம், அதானே நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இங்கே வடிவும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காமாட்சி இங்கே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இப்படி ஷாலினிக்கு ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப பயமாக இருக்கே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு இன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. கையல் வந்து அம்மா எதுவுமே ஆகாது, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்படி நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தான் ஷாலினிக்கு ஏதாவது ஆகும், நம்பிக்கையாக இருப்போம், கண்டிப்பாக ஷாலினி கண் முழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லாருமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் கையலுக்கு வந்து ஆனந்தி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது தான் ஷாலினிக்கு இப்படி நடந்துச்சு, அப்போது ஆனந்தி வந்து ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட மறைக்கிறா, அந்த உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்தியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கையல் வந்து தனியாக நின்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்தி ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது ஆனந்தி உண்மையை சொல்லுவாளா இல்லை அப்பயுமே ஏதாவது சொல்லி மழுப்ப போகிறாளா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க.